கொழுவிருந்தாய். அங்கே தற்கே சிவமாலும் கொழுவீர் தக தகச்சும் தக தகச்சும் தக தகச்சும் ஆதி வெள்ளியனும் கைலாசத்திலே சுப்பிரமணி அரணோடு பார்வதியும் கொழுவீர் அங்கே இந்திர லோகமெனும் பட்டணத்தில் அங்கே இந்திரன் இந்திராணியும் கொழுவீர் ஐயா சந்திர லோகமெனும் பட்டணத்தில் சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் கொழுவீர் வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே மாயோன் பச்சமலட்சுமியும் கொழுவிருந்தாய். தலமாதிலே பச்சமலை ஓய் முற்பதி முற்கோடி தேவேர்களா 40,000 கோடி ரிஷிமார்களோ அகஸ்தீஸ்வரரோடு புலத்தீஸ்வரா அழகு கலை கோட்டு மாமோனியோ அமரர் தேவரோடு முனிவர்களோ அங்கே அஷ்டடுக்கு பாலர்களும் கொழுவிருந்தார். யானை முகத்தொந்தி கணபதியோ 6 முகத்துடனே வேளாவனோ சுடரும் ஒளிவுதனில் நாரதரா அங்கே ஜோதி மார்க்கண்டையன் கொழுவிருந்தாய். ஜோதி மார்க்கண்டையன் கொழுவிருந்தாய். நந்தி படைகளோடு பூதங்களும் கைலையில் 4 லட்சம் கோடி பேப்படையும். அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானால் ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கோளில் சந்திரனோ ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா. பகவானுக்கு தெய்வலோக ரம்பை எல்லாம் அங்கே திருநடனாடுவாளா அங்கே ரம்பையவ வருவாளா நடனமது ஆடுவாளா மேனகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா
வாழக்கூடிய கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன், கரைகண்டன், காலகண்டமூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன், சதாசிவன், சர்வாகரன், சாலாசுலன், காலாகலன், காமதக்கண்ணன், கண்கணன், திருநயன், திரிசூலன், தில்லை அம்பலன், திருநீலகண்டன் ஆகிய சிவபெருமான் யானை தோல் கோர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கொலுவிருந்து வருகிறார். அப்படி கொலுவிருந்து வரும் ஈசனாகிய பகவான் 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களையும் 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களையும் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும், கற்பைக்குள் வாழும் சிசுவையும், முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள மானிட மனுக்களை ஈசன் படைத்தார். கல்லுக்கு 1 அறிவு, புல்லுக்கு 2 அறிவு, மண்ணுக்கு 3 அறிவு, மரம் செடி கொடிகளுக்கு 4 அறிவு, 4 கால் கொண்ட மிருகங்களுக்கு 5 அறிவு. ஆனால் நாமளுக்கு மட்டும் 6 அறிவை கொடுத்தார். 6 அறிவை கொடுத்து 3 ஆசையை கொடுத்தார். என்ன ஆசலானே? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசையை கொடுத்து எஞ்சான் உடம்பை படைத்தார். எஞ்சான் உடம்புனா நம்ம கைட்டு நம்ம உடம்ப அளந்து பார்த்தா 8 ஜான் இருக்குமானே, அதான் 8 ஜான். எஞ்சான் உடம்புக்கு 1 ஜான் வயிற்றை கொடுத்து 1 ஜான் வயிற்றுக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் படைத்த மனுக்களை காத்து ரசித்து இவ்வுலகை 3ஆக பிரித்தார். அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும். அதலை என்றால் என்ன, சுதலை என்றால் என்ன, ஆதி பாதாளம் என்றால் என்ன? அதலை என்றால் மும்மூர்த்திகள் வாழக்கூடிய இடம், படைத்தல், காத்தல், அழித்தல். சுதலை என்றால் நம்ம வாழக்கூடிய மத்திய பூமி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆதி பாதாளம் என்றால் மது, மாது, சூது என்று இருக்கக்கூடிய அசுர அரக்கர்கள் வாழக்கூடிய இடம். அந்த பாதாள உலகத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? ஆனால் பாதாள உலகத்தில பாதாள உலகத்தில அங்க ரிஷி முகா வர்ணனுமா பெத்த கண்ணி பெண்ணவளும் மன்னவனும் தேவியுமா அங்கே மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரா எள்ளுக்கு எண்ணெய் போலும் இணை பிரியா தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போல ஐயா நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா அவர்கள் பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளையில ரிஷிமுகாவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்ணவளுக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு. மனசுல ஒரு சின்ன மனக்கவலை. என்ன கவலைனே? ஏந்தும் பிள்ளை அங்கு இல்லை. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு ஏந்தும் பிள்ளை வேணும் அல்லவா? ஏந்தும் பிள்ளை வேண்டுமென்று ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும் ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருட காலம் தவம் இருந்து வருகிறார். அவர்கள் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் தெரியுமா? அங்கே ஆண்டவனை நினைக்கணுமே, அருந்தவமும் இருக்கணுமே, பகவானை நினைக்கணுமே, பாறை தவம் செய்யணுமே, சிவனார நினைக்கணுமே, சிவனார நினைக்கணுமே, சிறந்த தவம் இருக்க வேணும்.
12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார்கள். அதே போல் ஆதி பாதாள உலகத்தில் இன்னும் ஒருவரும் தவம் இருந்து வருகிறார். அவர்தான் வண்டுமுகா ரிஷி. வண்டுமுகா ரிஷி இல்லறத்தை வெறுத்து ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று எண்ணி சிவன் இருக்கும் சிம்மாசனத்தில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அமர்ந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரெண்டு பங்கு வாங்கி எனக்கு நிக்க மாட்டேங்க, செலவு ஓவரா இருக்குங்கா. ஆமா, ஏகப்பட்ட செலவுங்க, ரெண்டு பங்கு வாங்கி. ஆமா, அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி வண்டுமுகா ரிஷியும் ஈராறு 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார். பார்த்தார் மும்மூர்த்திகள். வண்டுமுகா ரிஷியின் தவம் கடுகளவு உயர்ந்ததானால் கைலைக்கு சென்று முற்று மோட்சம் அடைந்து விடும் என்று எண்ணி அழகிலே சிறந்தவன் மன்மதனை வரவழைத்து அவனை கை குழந்தையாக்கி வண்டுமுகா ரிஷியின் தவத்தில் போட்டார்கள். குழந்தையை கண்ட வண்டுமுகா ரிஷி தவத்தை மறந்தார். குழந்தையை கண்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அழியவர் அரவணைத்தார், அவளோடு முத்தமிட்டார், வாரி மெல்ல கையில் எடுத்தார், அங்கே வாய் நிறைய முத்தமிட்டார், சேர்த்து மெல்ல கையில் எடுத்தார், அவர் செவிட்டோடு முத்தமிட்டார், கோரி மெல்ல கையில் எடுத்தார், ஐயா கையில் எடுத்தார், கோடி லட்சம் முத்தமிட்டார், அவர் கோடி லட்சம் முத்தமிட்டார். மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து, டே வண்டுமுகா ரிஷி, நீ ஏன் நித்திய பிரம்மச்சாரியாச்சே, நித்திய பிரம்மச்சாரியான உனக்கு ஏது இந்த குழந்தை? கல்யாணமே ஆகாத உனக்கு இந்த கை குழந்தை எதுடா என்று மும்மூர்த்திகள் கேட்டபோது வண்டுமுகா ரிஷி ஞானத்தால் அறிந்து பார்த்தான். அடே கிராதகா, என் தவத்தை கலைக்க யாரோ உன்னை ஏவல் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். யார் உன்னை ஏவல் செய்து அனுப்பினார்களோ நீ அவர்களுக்கே விரோதியாக சென்று வனங்களிலே அலைந்து திரிந்து படைத்தவன் கையாலே மாண்டு மடிவாயாக போ என்று சாபத்தை கொடுத்தார். குழந்தையை வீசி எறிந்தார். அப்படி வீசி எறியப்பட்ட குழந்தை ஆகாய மார்க்கமாகவே வந்து எங்கனே வருது? பாதாள உலகத்தில் குழந்தைக்காக தவம் இருக்கிறார் பாருங்க. ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி தவத்தில் வந்து குழந்தை விழுந்தது. ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கண்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா, குழந்தையை எடுத்துக்கொண்டு 56 அரசருக்கும் அறிக்கையை கொடுத்தாங்க. அப்படி வந்ததோர் மக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை வழங்கினார்கள். அன்னதானம், சொர்ணதானம், பொன் தானம், பொருள் தானம், வல்திரதானம் என்று வந்ததோர் மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கி குழந்தைக்கு பெயர் நாமம் கொடுக்க வேண்டும். என்ன பெயர்னே கொடுக்கலாம்? கட்டக்கார பேரை கொடுத்துருவோமா? ஒண்ணுதானே? அப்ப எல்லாம் ஜாயிண்ட்கார மாமா பேரை கொடுத்துருவோமா? அவ பேரும் ஒண்ணுதானே? என்னமாமா? பிறந்த குழந்தை கவுசர் போட்ட பிள்ளையா ஒரு அழகான ஆண் குழந்தை மாமா. ஆண் குழந்தையா? ஆமா, உங்களை மாதிரி அழகான ஆண் குழந்தை. 3 எழுத்துல முறுக்குன்னு கொடுத்துருமா? முறுக்குன்னு முறுக்குன்னு கொடுத்துருவோமா? அந்த காலத்துல குழந்தை பிறந்தா ராக்கேன் ராக்கி, மூக்கேன் முக்கி, சொக்கேன் ஜொக்கின்னு அவங்க குலதெய்வத்து பேரை கொடுப்பாங்க. இப்போ சினிமா உலகம் அம்மா. நெட்ல தான் பேர் பார்க்கணும். குழந்தை கன்சீவா இருக்கையிலே குழந்தைக்கு பேர் செலக்ஷன் பண்ணணும். ஆமா, அவர்கள் இருந்த தவமோ வல்லமை தவம். அவர்கள் குலமோ அசுர அரக்கர் குலம். வல்லமை தவம் இருந்ததனால் வல்லவன் என்றும், அசுர அரக்கர் குலத்தில் பிறந்ததனாலே அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கா என்று பெயர் சூட்டினார்கள்.
அந்த வல்லரக்க ராஜுதனை என்ன பாதாள உலகத்தில் எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா வளரக்க ராஜுதனை ராஜோதனே பாதாள உலகத்தில உலகத்தில அங்க ரிஷி முகா வர்ணனுமா வரணனுமா மரத்த கண்ணி பெண்ணவளும் பெண்ணவளோ அங்கே சிறப்புடனே வளர்த்துவாரா வளர்த்துவாரா அவ ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா வளர்த்துவாரா அங்கே உடம்பெல்லாம் நெய்யூருக நெய்யூருக அவ தேத்தி மெல்ல வளர்த்துவாரா வளர்த்துவாரா அந்த தேகமெல்லாம் நெய்யூருக நெய்யூருக நாலு ஒரு மேனியுமா மேனியுமா அங்கே பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா அப்படி வளர்த்து வரும் நாளையில நாளையில வல்லரக்க ராஜனுக்கு ராஜனுக்கு அங்கே ஒன்று நல்ல வயதுமாச்சு வயதும் ஆச்சு அவன் ஊந்து விளையாடுவானா ஆடுவானா ஐயா இரண்டு நல்ல வயதுமாச்சு வயதும் ஆச்சு அங்கே இருந்து விளையாடுவானா ஆடுவானா மூன்று நல்ல வயதுமாச்சு வயதும் ஆச்சு அங்கே முடியிறக்கி காது குத்தி காது குத்தி அங்கே முத்தாளே கம்மலிட்டு கம்மல் போட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டார் காப்பு போட்டா நாலு நல்ல வயதுமாச்சு வயதும் ஆச்சு ஐயா வயதுமாச்சு நடந்தோடும் பிள்ளையானா புள்ளையானா அரக்கன் நடந்தோடும் பிள்ளையானா புள்ளையானா அப்படி 5 வயதில் அறிவுக் கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று அசுரகுலத்திற்கெல்லாம் முதல் குருவாக்கப்பட்ட சுக்ராச்சாரியரை வரவழைத்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து அசுர அரக்கனை ஆசார பலகையில் அமர வைத்து அந்த காலத்துல நோட்டு புத்தகங்கள் ஏதும் கிடையாது, ஏட்டு பாடங்கள் தானே உண்டு. அசுர அரக்கனை ஆசார பலகையில் அமர வைத்து அரக்கனுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி முதல் குருவாக்கப்பட்ட சுக்ராச்சாரியரை வரவழைத்து ஏட்டு ஓடை கொண்டு வந்து அசுர அரக்கனுக்கு எப்படி கல்வி பாடம் கற்றுக் கொடுக்கிறாரானா, காயாத பனையதிலே கண்ணீர் பண குறுத்தெடுத்தா ஈனாத பனையதிலே இளம்பன குறுத்தெடுத்தா கண்டறியா ஓலை ஒன்று ஓலை ஒன்று ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார். வாத்தியாரோ வாத்தியாரோ வகையுடனே கொண்டு வந்தார். வாத்தியாரோ வாத்தியாரோ ஓலை உண்டு ஓலை உண்டு வகையுடனே அப்படி வண்ணரியா ஓலை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி அதன் மீது மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு எழுதத் தொடங்கி அசுர அரக்கனை ஆசார பலகையில் அமர வைத்து அரிகரி சிற்றறி அறிவோம் நன்றாக குருவே துணை மாதாபிதா குரு தெய்வம் என்று அரக்கனுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரைக்கும் தானாவிலிருந்து இக்கண்ணா வரைக்கும் அசுர அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் எப்படி கல்விகளை கற்று வருகின்றான் தெரியுமா? அரிகரி கொன்ற வேந்தன் அறிந்து கொண்டானா அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா என்றுவடி படித்து கொண்டானா அன்னையும் பிதா என்றுவடி படித்து கொண்டானா
அரக்க அறிந்து கொண்டானோ நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் படித்து கொண்டானோ 64 கலைகாணியம் தெரிந்து கொண்டானோ 64 கலைகாணியம் தெரிந்து கொண்டானோ அரக்க அறிந்து கொண்டானோ 64 படியாத பாடமெல்லாம் படித்தானே வல்லரக்க ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகுயர்ந்த தொழில் படித்தான் மல்லிடம்பு சிலம்பு தொழில் வாழு வித்தை கோலு வித்தை முன்காரணோ பின்காரணோ பின்காரணோ முக்கியமாய் படித்து வாராம் அரங்க முக்கியமாய் படித்து வாராம் முக்கியமா வேதம் 6 சாஸ்திரம் 32 தான தர்மங்கள் 64 கலைகாணியங்கள் 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் அப்படி ஆயக்கலை 64ஐயும் கட்டு வருகின்ற போது அசுர அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வயதோ 16 வயதில் இரத்தக்கண்ணி பண்ணவள் ரிஷிமுகா வர்ணனை அழைத்து, சுவாமி மகனுக்கு வயதோ 16, நமக்கு வாழும் பிராயம் போய் வயோத்தியாகக்கூடிய காலம் வந்துவிட்டது. மகனுக்கு பால பிராயம் போய் பருவ காலம் வந்துவிட்டது. அதனால் வல்லரக்காவின் அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை வரவழைத்து வல்லரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள். தன் மகன் தரணி ஆளுவதை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று எண்ணி அசுர அரக்கனை என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் சிம்மாசனத்தில் அமர வைத்து பொறுப்பை ஒப்படைத்தார்கள். எப்படி ஒப்படைத்தார்கள் தெரியுமா? அசுர அரக்கனை சிம்மாசனத்தில் அமர வைத்து தன் மகன் தரணி ஆள்வதை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று எண்ணி அசுர அரக்கனை அவனிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். எப்படி தெரியுமா? என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா, செங்கோலும் உன் பொறுப்பு உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு, நாடு எல்லாம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு, நகரம் எல்லாம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு, பெட்டி எல்லாம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு, அந்த பொக்கிஷமும் உன் பொறுப்பு உன் பொறுப்பு, கண்ணை இம்மை காப்பது போல் இந்த உலகத்தை நீ காக்க வேணும் என்று ஒப்படைத்த வேளையில வல்லரக்க ராஜுதனோ செங்கோலை கைபிடித்தான் அந்த சிம்மாசனம் தானமர்ந்தான் புகழ் சூடும் உலகமெல்லாம் அவன் வரிசையோடு ஆண்டு வரான் அவன் வரிசையோடு ஆண்டு வரான்
சிம்மாசனம் அமர்ந்து வாச புகழ் சூடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டுவார். அவனி புவனமெல்லாம் அவன் நிச்சயமாய் ஆண்டுவாரான். அப்படி ஆண்டு வரும்போது அசுர அரக்கனை சிம்மாசனத்தில் அமர்த்தும் போது 9 படிகளை அமைத்திருந்தார்கள். 9 படியும் 9 நவகரங்களை கொண்டு வந்து குப்புற போட்டார்கள். 9வது படியில யாரனே போட்டாங்க? சனி பகவானை கொண்டு வந்து குப்புற போட்டார்கள். அப்பவே அவனுக்கு 6.25 6.25 பிடித்தான். எத்தனைனே? 9.5. நீங்க படிச்ச நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் அப்படிதானே? குடத்துக்காரனே எத்தனைனே? 8.5. தாத்தா தாத்தா கரெக்ட் தான், கணக்கு தான் இப்போ கரெக்டாக இருக்கும். அப்படிதான் சொல்லிடுவாங்க. தாளத்துக்காரன் கப்பமா என்ன எத்தனை மணி? என்ன எத்தனை? 9.25. 6.25 6.25 சேர்த்து அவனுக்கு 7.5 நாட்டு சனியன் பிடித்து விட்டான். தெரியுமோனே? எங்க செக் பண்ணுவீங்களா? சரி. அப்படி 6.25 6 சேர்த்து அசுர அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு 7.5 நாட்டு சனியன் பிடித்தான். அங்கே சனியனவன் பிடிக்க போறான். சண்டாள வல்லரக்கன் 7.5 பிடிக்க போறான். 7.5 பிடிக்க போறான். அவன் இருப்பிடத்தை இழக்க போறான். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாரோ அணையிலிருந்து பாதாள உலகத்தில் வருஷம் 12 அதிக பஞ்சம் ஏற்பட்டது. எதனாலனே பஞ்சம்? நீதி நேர்மை தயவு தாட்சியம் இல்லை. அசுர அரக்கனோட அப்பா ரிஷிமுகாவர்ணனும். ரிஷிமுகாவர்ணனும் ஒரு அசுர அரக்கன் தானே. ஆனாலும் அவரது காலத்தில் நீதி நேர்மை தயவு தாட்சியம் இருந்தது. இல்ல மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. சரி. வருடம் 3 பூ விளைந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது யாருக்கெல்லாம்? வேதங்கள் ஓதும் வேதியர்களுக்கு ஒரு மலையும் நீதி நெறி கொண்ட மதுரையை ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மலையும் கர்ப்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மலையும் பொழிந்தது. இப்பவும் மழை தூவுகிறது. யாருக்கெல்லாம் மழை எங்க தூவுது? அரிசி வித்திடும் அந்தணர்களுக்கும் நனையுது. வரிசை தப்பிய மன்னர்கள் வல்லரக்கனை போல் உள்ளவர்களுக்கும் புருஷனை கொன்ற பூவையர்களுக்கும் சரி மழை தூவிக்கிட்டு போதான். அப்படி அசுர அரக்கன் சிம்மாசனத்தில் அமர்ந்து என்னைக்கு அரசு அதிகாரம் செய்தாரோ அணையிலிருந்து நாட்டில் அதிக பஞ்சம். அது